வாங்கல அமுச்சு கொடுத்துருக்காங்க. எப்போ வாங்க போறோம்? வாங்கிடலாம். எங்க வீட்டு நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, எங்க வீட்டு பக்கத்தில் வண்டி நிறுத்த முடியாது. வாங்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. நான் அதுக்கு வீடு வாங்கணும் ஃபர்ஸ்ட். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். சூப்பர் சூப்பர் சார். என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, கத்துறாங்க. ரஜினி சார் வந்து இந்த மேடைக்கு வந்து பேசினா ஒரு இதுக்கு என்ன சூப்பர். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ரஜினி சார். பட் பிஃபோர் தட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் நிஜமா டச்சில் இல்லை. எப்படி வரும்னு தெரியாது, மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய ஃபேன்ஸ், அப்புறம் கொலீக்ஸ், பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே. அதாவது நான் இங்கே வந்து உடனே சொன்னாங்க, நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து நான் சொல்லுவேன், என்ன பேசுறதுங்க இந்த இடத்துல வந்து பேசணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம வந்து எவ்வளோ யோசிக்கணும். ஒன்றும் கிடையாது, என்ன பேசுறது. அதை அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் பேசுங்க, கைத்தட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க அப்படியே சொன்னாங்க. சரி பரவாயில்ல, என்னதான் உங்கள் முன்னாடி பேசாமல் வேறு யார் முன்னாடி பேச சொல்லிட்டு பேசிட்டோம். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் முன்னாலே இந்த விருது வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அப்படியே ஒரு ரேம்ப் வாழ்க்கையில் அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வெளி உலகு காமிக்கிறது ரொம்ப கம்மியான படங்கள் தான். அதில் தம்பி நடித்த அந்த ஜெய்பீம், முக்கியமாக அந்த டைரக்டருக்கு, முக்கியமாக பிகேவிட் சார்பாக வந்திருக்கிற மக்கள் சார்பாக அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த விளிம்பு நிலை மக்கள்னு சொல்கிறாங்கல்ல, எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சது இருக்குல்ல, அது வந்து ஜெய்பீம் தான். ஏன்னா ஜெய்பீம்னு சொல்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருந்த காலத்தை மாற்றி ஜெய்பீம் ரெண்டு பக்கமும் பேச வச்சாங்க பாருங்கள், அது ஒன்று. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்வதி அம்மா வந்தாங்க. இந்த மேடைக்கு வர்றதுக்கே அந்த அம்மா வந்து கசங்கின சேலையோடு தான் வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். தனிக்கும் அந்த அம்மாவை வச்சு இன்றைக்கி உலகம் பூரா கொண்டு போயிட்டாங்க செங்கனிங்கிற பாத்திரம் மூலமாக. அவங்க ஒரு பிஞ்சு போன செருப்பு, இதுதான் அவங்க வாழ்க்கை. அதை விட முக்கியம், தம்பி மணிகண்டன் வந்து ராஜா கண்ணுபாவே வாழ்ந்தது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும்.